இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவள பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா. இப்பவே டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிசனை அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. முக்கியமா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. 1 மாசத்துக்கு இடையில நீங்க யாரு கூடயும் ஒண்ணு சேரக்கூடாது. அது உங்களோட பாய் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சரி. பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதம்மான்னு சொல்ல, பார்த்தா அவளால நடக்க கூட முடியல. இப்ப இவ இந்த மெடிசனை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் பார்க்க படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. இவளுக்கு இதெல்லாம் தேவையான இவளை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் எனக்கு வர்றதுக்கு காரணம் நீ தான்டான்னு இவ யாரு கூட ஒன்னா இருந்தாலும் அந்த பையனை பிடிச்சுதான் திட்டிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா வீலாக்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஃபேமஸா இருப்பா. இப்ப இவ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டில இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல சீனியர் பையன் ஒருத்தன் இருக்கான். அவனை இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப அந்த பையனை பார்த்த உடனே லவ் லெட்டர் எழுதியாச்சு, கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதுன்னு இவ முகத்தை காட்டாம லெட்டர் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு மேல காதல் இருக்கு, எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அவள அங்க இருந்து துரத்தி விட. அதை பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ச்சே, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்ற சோகத்துல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பையன் பாத்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவளோட முகத்தை பார்த்திருந்தா அக்செப்ட் பண்ணிருப்பானோ என்னமோ. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, எனக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அவ ஹீரோவை தான் பாக்குறான். யோ, பார்க்க ரொம்ப அழகா இருக்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பார்த்த உடனே ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ண, இவ்வளவு ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்றா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே, என் வாழ்க்கையே போச்சே, எல்லாம் அவனாலதான் அப்படின்னு இவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அங்கிள், என்னது மறுபடியும் மீட் பண்ணுவோமா? அங்கிள், நீங்க வேணா என்ன நல்லா பாருங்க, நீங்க ஏதோ தப்பான ஆளை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன் இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, அதுவும் ரைட் சைடு கரெக்டா அப்படின்னு சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பாக்குறதுக்கு சின்ன பொண்ணாதான் இருக்க, ஆனா அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, எனக்கு கவலை இல்லையா, நான் படிச்சிட்டு இருக்கேன், ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போன்னு இவ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஆசைப்படுற எல்லாத்தையும் என்னால தர முடியும்னு சொல்ல, என்னது கல்யாணமா, என்னால முடியாதுப்பா, எனக்கு என் படிப்பு தான் முக்கியம்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் ஸ்கூலோட ட்ரஸ்டி நான் தான், உன் ஸ்கூல் நடக்கிறதே என்னாலதான், நீ என்ன கேட்டாலும் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கிட்ட 10 மில்லியன் பணம் கேட்க வேண்டியதான். 10 மில்லியனை பார்த்தவன பயந்து ஓட போறான்னு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு 10 மில்லியன் பணம் வேணும்னு சொல்ல, இந்த இதுல 100 மில்லியன் இருக்கு, இந்த 100 மில்லியனை நீயே வச்சுக்கன்னு ஹீரோ கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்து இவ ஷாக் ஆகிடுறான். இல்ல இல்ல, காசு கேட்டா நீ தரமாட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். எனக்கு காசுலாம் வேண்டாம், என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா என் மனசுல இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்ல, அத பத்தி எனக்கு கவலை இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் கூட இருக்க இருக்க உன்னோட மனசு தானா மாறிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, இங்க பாருங்க அங்கிள், நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான். சோ அத வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுல நல்லா இருக்காது. சோ இதை இப்படியே மறந்துட்டு நம்ம 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கலாம், ஓகேவா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போக, இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப உனக்கும் அவருக்கும் சரியான மேட்சா இருக்கு தெரியுமா, வரதட்சணையா 2 மில்லியன் பணம் தரேன்னு ஒத்துட்டு இருக்காரு, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நீ இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும், ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, உன் காலை உடைச்சு போட்டு அந்த வாங்குக்கு கட்டி வச்சிருவேன், அப்படி இல்லைன்னா பணத்தை கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்ல, எவ்வளவு பணம் வேணும்னு இவ கேக்குறான். 5 மில்லியன் வேணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தனியா வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றான். இப்பவே ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளவு வேணும்னு ஹீரோவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, ஏண்டி 5 மில்லியன் நீ சொடக்கு போட்டவன வந்துருமா, மேடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கண்டிப்பா வரும், நீ பாத்துட்டே இருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, 5 மில்லியன் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, உன் ஷூவ நான் கால நக்குறேன்னு இவ வாய விட, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்படின்னா நீ இன்னைக்கு என் ஷூல விழுந்து கிடக்குறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா என்னோட ஷூ, டக்குன்னு வந்து பண்ண வேண்டியதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு தான் சிக்னல் காட்டுறாங்க. இவங்க சிக்னல் காட்டின உடனே அவங்க அப்பா வந்து முட்டிக்கால் போடலான்னு பாக்க, எந்திரிங்க, பணம் தானே வேணும், அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பணத்தை அனுப்பிட்டு என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, இந்த பணத்தை அனுப்பிச்சது உங்களுக்காக கிடையாது, என் அப்பாக்காக அனுப்பிச்சேன்,
அவர் இத்தனை வருஷமா என்ன வளர்த்ததுக்காக அமைச்சிருக்கேன். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அந்த வீட்ட விட்டு போறேன்னு. இவ அந்த இடத்த விட்டு வெளிய வந்துறா. இவ வெளிய வந்து என்ன யோசிக்கிறான்னா, நான் எப்படியாவது தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்த்தாகணும். அப்பதான் அது மட்டும் இல்லாம வேலையும் தேடி ஆகணும். அப்பதான் அம்மாக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும்னு, இவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப ஹீரோவோட ஆள் வந்து, "மேடம் காருக்குள்ள ஏறுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது மேடமா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா காருக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, வந்து காருக்குள்ள ஏறுன்னு சொல்ல, இவளும் காருக்குள்ள ஏறிக்கிறா. இப்பவே ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் எங்க போறோம்?" அப்படின்னு சொல்ல, "ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச கையோட என் வீட்டுக்கு போலான்னு" சொல்ல, இவளும் சரின்றா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அங்கிள் எங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள நான் பார்த்துக்கணும்னு" சொல்ல, "உங்க அம்மாவ பத்தி நீ கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. அவங்கள ஃபாரின்க்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கிறேன். ஸ்விட்சர்லாந்துல இதுக்குன்னு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்க அம்மா நல்லா ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வருவாங்கன்னு" சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இவ ஹீரோவோட வீட்ட பார்த்து வாய பொளந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா மரியாதை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா அரண்மனை மாதிரி இருக்கேன்னு பாத்துட்டு இவ ஹீரோ மேல இடிக்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வா வீட சுத்தி காட்டுறேன்னு அவளுக்கு ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அது கெஸ்ட் ரூம், இது உன்னோட ஸ்டடி ரூம், அது என்னோட ரூம்னு சொல்ல, இவ கெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நான் இந்த ரூம்லயே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா தங்கிக்கோ. இந்த வீட்டோட ஓனரே நீதான். உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூம்லயே தங்கிக்கன்னு இவன் வீட்டு சாவியை கொடுக்க, இவ்வளவு அந்த சாவியை வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் எட்டி பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு கால்ல பேசிட்டு இருக்கான். நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாளே இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கானு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ உண்மையாவே ஒரு பொண்ணை பார்க்க தான் வரான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தவொன்னே கட்டி பிடிச்சிட்டு, "நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, நம்ம 2 பேரோட கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேனே" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படி சொல்ற? என்னால உன் கூட இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சு பார்க்க முடியாதுன்னு" இவ ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி வர, ஹீரோ அவளை தடுத்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன் மனச மாத்திக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்ப சோகமா அமைதியா உட்கார்ந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, அவளோட ட்ரெஸ் அங்கிட்டு இங்கிட்டுன்னு விலகி இருக்க. அத பார்த்தவனே இவ கிட்ட போய் கிஸ் பண்ணலான்னு பாக்க, இவ கண்ண முழிச்சிடுறா. இப்ப ஹீரோவ இப்படி பார்த்தவனே இவ பயந்து போயிட்டு, அவனோட நெஞ்சில ஏத்தி ஒரு உதைய போட, ஹீரோ போய் கீழே விழுந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏண்டி உன் சொந்த புருஷனையே கொலை பண்ணலான்னு பாக்குறியான்னு" சொல்ல, "என்னடா பண்ணிட்டு இருக்க பொறுக்கி? யாருக்கு தெரியாம சீக்கிரட்டா வந்து என் கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்குறியான்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட். அந்த விஷயத்த நீ மறந்துட்டியான்னு" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "நீ சரியான ஃப்ராடு, சரியான ஏமாத்துக்காரன். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அக்செப்ட் பண்ணிக்க டைம் தரேன்னு சொன்னேன். ஆனா இப்ப திடீர்னு வந்து இப்படி பாயிரன்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சாரி கேட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். இவன் வெளியே போனதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு தாப்பா போட்டுட்டு, ஒரு நிமிஷம் இதயம் வெளியே வந்து துடிச்ச மாதிரி ஆயி போச்சு. ச்சே, இவனால நம்பவே கூடாது. சரியான பொறுக்கியா இருப்பான் போலன்னு ஹீரோ புடிச்சு திட்டிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு வர, அந்த இடத்துல ஹீரோவ காணோம். "எங்க அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்கன்னு" சொல்ல, இவள சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஆள் வந்து என்ன சொல்றானா, "மேடம் உங்கள பாக்குறதுக்காக சாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு" சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா ஹீரோவ பார்க்க தான் போறான். அங்க போய் பார்த்தா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா இவளே ஊத்து ஊத்து பார்த்துட்டு, "ஏம்மா உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்பா அவ பார்க்கதான் குட்டியா இருப்பா. மத்தபடி அவளுக்கு 21 வயசு ஆகுதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் அவங்க அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "ஏமா இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வீட்ல உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்பவே ஹீரோவை பார்த்து, "என்ன பார்த்துட்டு இருக்க? பதில் சொல்லியா?" அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட, "அம்மா அவங்க ஃபேமிலிய பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, கல்யாணம்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. லைஃப் லாங் ஒண்ணா வாழப் போற விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் ஹீரோக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாருடா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. இந்த மேரேஜ பத்தின விஷயம் வெளிய போறதுக்கு முன்னாடி, இந்த பொண்ண சரியா தான் சூஸ் பண்ணியிருக்கியான்றத செக் பண்ணிக்கணும்" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆல்ரெடி ரொம்ப லேட். ஆக்சுவலா இவ பிரெக்னன்டா இருக்கான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா,
பொண்டாட்டி இந்த மாதிரி உட்கார கூடாது, மயக்கமா இருக்குனால லைட்டா சாஞ்சு உட்கார்ந்துக்கன்னு சிக்னல் காட்ட, இவளும் சாஞ்சு உட்கார்ந்துட்டு, ஆமா என் வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இத சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். பாக்க சின்ன பொண்ணா இருக்கா, நீ தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். பார்த்து பத்திரமா வச்சுக்க. நம்ம வீட்ல நிறைய சர்வெண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரோம். அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவள நல்லபடியா பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இருக்க. ஆமா என் பொண்டாட்டிக்கு ரெஸ்ட் தேவை. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். அவள பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணி தொலைடான்னு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, அட பாவி! நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு இப்படி போட்டு விட்டானே! இந்த பொய்யான பிரெக்னன்சிய மறைக்க இன்னும் எத்தன பொய் சொல்ல வேண்டியது வரும்னு தெரியலையேன்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ரொம்ப ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நீ பாட்டுக்கு இவ்ளோ பெரிய புழு மூட்டைய புழுவி விட்டுட்ட. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா யாரு சமாளிக்கிறது? இன்னும் 8 மாசத்துல குழந்தை எங்கன்னு கேட்பாங்க. குழந்தைக்கு நான் எங்க போறதுன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அமைதியா இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு, சார் என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இத காரணமா வச்சு என்கிட்ட வந்து குழந்தை பெத்துக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணன்னு வச்சுக்கயேன், சாப்பாட்டுல விஷத்த வச்சு கொன்றுவேன்னு சொல்ல, இவன் அமைதியா இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹிரண்யா அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, ஏண்டி இது வரைக்கும் உன்னோட முகத்தை யார்கிட்டயும் காமிச்சதில்ல. மாஸ்க் போட்டுட்டு தானே பேசுற. இப்பதான் 10 மில்லியன் ரீச் பண்ணிட்டல்ல. உன் ஃபேஸ பாக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க காட்டுடின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா. எல்லாரும் என்னோட டேலண்ட ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா போதும். என் முகத்தை காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு ஹிரண் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மாஸ்க போட்டுட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்க. அத இந்த சீனியர் பார்த்து லைக் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் லவ் பண்றது இவ்வளவுதான். ஃபேஸ பாக்காததுனாலதான் அன்னைக்கு அவன் அப்படி ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவன் அனுப்பின மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஆக்சுவலா ஹீரோ அவனுக்கு அங்கிள் வேணும். இப்ப அவன் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னடா போன்ல கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசிட்டு இருக்கியான்னு அந்த போன்ல உள்ள போட்டோ வாங்கி பார்த்துட்டு, யார் இது முகத்தை மறைச்சிட்டு இருக்கா, நேர்ல பார்க்க பேய் மாதிரி இருக்க போறா, பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அந்த பொண்ணு அழகாதான் இருப்பான்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்க, அவளை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. யோ எதுக்காக உள்ள வந்த, இந்த இடத்த விட்டு போயான்னு கத்த. நீ தாப்பா போடாம குளிச்சா நான் மட்டும் இல்ல, யாரு வேணாலும் உள்ள வரலான்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்ன வேணாலும் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கான்னு கத்திட்டு இருக்க. எதுக்காக பொண்டாட்டி இப்படி கத்திட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் நான் அவனோட புருஷனாச்சே, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல இடம் பிடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கப்ப நான் என்ன வேணும்னா உள்ள வந்தேன்னு இவன் ஹீரோனை கிஸ் பண்ண, ஏன் கிஸ் பண்ற, கிஸ் பண்ணாதானே சொல்ல, பொண்டாட்டினா கிஸ் பண்ணி தானே ஆகணும்னு இவன் மறுபடியும் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு போக, அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ தான் இவள அவள படிக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா போறத கரெக்டா சீனியர் பாத்துட்டு, இங்க வாங்க அங்கிள் கூட ஒரு பொண்ணு ஒண்ணா போகுது, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அது அவரோட பொண்டாட்டின்னு வேலை பாக்குறவன் சொல்ல, அங்கிள் எப்ப கல்யாணம் பண்ணாரு, இது வரைக்கும் அவரோட பொண்டாட்டியை இன்ட்ரோ கொடுக்கலன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு வந்துடுறா. வந்தா அந்த இடத்துல டீச்சர் தான் இவளை புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் நீ ஸ்கூலுக்கு லேட்டா தான் வருவியான்னு திட்ட. சாரி டீச்சர், எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அவங்கள பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, சும்மா இதே காரணம் சொல்லிட்டு இருக்காதுன்னு டீச்சர் திட்டிட்டு இருக்க. இப்ப இதுல ஒரு பையனை பாத்தீங்கன்னா, இவ இப்படிதான் ஏதாவது கதை விட்டுட்டே இருப்பா. காலையிலே போய் யாராவது சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்னு இவளை பத்தி தப்பா பேச, வார்த்தையை அளந்து பேசுறா. ஏதாவது பேசணும்னா வாயை கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்ல, என்ன என்கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்க, நான் உண்மையை தானே சொல்றேன்னு அவ சொல்லிட்டு, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, முடிஞ்சா என்ன அடிச்சிருவியா, வீராப்பா வந்து நின்னுட்டு இருக்கன்னு சொல்ல, இவ அந்த பையனை அடிச்சிடுறா. அடிச்ச அடியில மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. அத பார்த்து அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஜியாபோக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஹீரோனை பத்தி சொல்ல, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்கான். இதுல ஒரு மாதிரி உக்கி போட வச்சிட்டு இருக்க. அவளுக்கு பயங்கரமா கால் வலிச்சிட்டு இருக்கு. இப்ப அவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ எந்திரிக்கலான்னு பாக்க, அவளால எந்திரிக்க கூட முடியல, கால் பயங்கரமா வலிக்குது போல. இவ இப்ப கீழே விழுற மாதிரி போறத பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கேன்னு இவ்வளவு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீச்சரை பிடிச்சிட்டு, ஸ்டூடெண்ட் நீ யாரையா உள்ள வந்து கத்திட்டு இருக்க, நீ பண்றது தப்பான விஷயம், என் மேல கைய வச்சுனா நீ கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன்னு அந்த ஆளு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து என்னாச்சுக்கோ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தப்பு பண்ணா அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அதுக்கே என் கூட சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்கன்னு அந்த ஆளு பேசிட்டு இருக்க. இவரு பொய் சொல்றாரு. அந்த ஸ்டூடெண்ட் என்னை பத்தி தப்பு தப்பா பேசினான். அம்மா இல்ல அப்பா இல்ல, நான் ஒரு அனாதைன்னு என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். நான் என்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மறுபடியும் பேசினேன். பேசுற உரிமை கூட எனக்கு இல்லையான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பண்ண தப்புக்கான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி
பிரின்சிபல் கிட்ட இருந்தால மாட்டி விட்டுட்டு ஹிரனை காப்பாத்தி கூட்டிட்டு வர. இவ்ள பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு ஆளு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. என்னால அதை நம்பவே முடியலன்னு இவ ஹீரோவை பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ நடந்துட்டே வந்து அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஹீரோ மேல இடிக்க ஹீரோ அவளை திரும்பி பாக்குறான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லலாம்னு இருக்கேன்னு இவ போய் அங்க உள்ள சோஃபால படுத்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்து உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுது, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ மான மரியாதையே போயிருச்சே, தேங்க்யூ சொல்றேன்ற பேர்ல இப்படி அசிங்கப்படுத்தி அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல உட்காடுறான். இவன் பக்கத்துல உட்கார்ந்த உடனே சாரி அங்கிள், என்னாலதான் உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைன்னு சொல்ல. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இனிமே சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத ஓகேவா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ அவனோட கார்டை கொடுத்து உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா ஷாப்பிங் போலாம்ல, பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நான் போட்டிருக்க ட்ரெஸ் இந்த அளவுக்கு பிடிக்கலையோ, அதனாலதான் கார்டை கொடுத்து ஷாப்பிங் போக சொல்றாருன்னு யோசிச்சுட்டு இருக்க. மேடம் கனவுக்குள்ள போயிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் கார்டை வாங்கிக்கன்னு சொல்ல இவ்வளவு அந்த கார்டை வாங்கிக்கிறா. இப்போ நைட் ஆகுது. ஹிரேன் பாத்தீங்கன்னா அவளோட யூடியூப் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு இவளுக்கும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா நான் வெளியே போறேன்னு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஏன் என் முன்னாடி இருக்கா அன்கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட போன் எடுத்து பாத்துட்டு இதுல இருந்து ஆஃப் பண்ணி விட்டுறா. பாத்தீங்கன்னா இந்த கார்டை வச்சே நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுல இன்னொரு கார்டு வேறையான்னு இவ எப்படி நீ வேற எங்கேயும் பாத்திருக்க முடியும்னு ஹிரேன் சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா அப்படின்னா நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிருது, எனக்கு கிளாஸ் ரூம்ல வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. எல்லாத்தையுமே பாத்துட்டு இருப்பான். ஆனா இவன் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டு தான் பேசிருப்பா, யாருக்கிட்டயுமே ஃபேஸ காட்டியிருக்க மாட்டா. ஒரு நாள் இவ போனை காமிச்சு 12 மணி ஆயிடுச்சு நான் தூங்க போறேன்னு சொல்ல அதுல உள்ள போன் வால்பேப்பரை பார்த்துட்டு இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். கண்டிப்பா இந்த பொண்ணாதான் அந்த பொண்ணா இருக்கணும். இவ்வளவுதானே நான் இத்தனை நாளா காதலிச்சிட்டு இருக்கேன், நீ யார் கூட வந்து கலைஞ்ச, இங்க பாரு உன்னை பத்தின ரூமர் தான் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஆளு உனக்கு நிறைய பணம் கொடுத்தானாமே அந்த கார்டை கூட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு சீனியர் பாத்தீங்கன்னா பிரேக் டைம்ல ஹீரோயின் ஒரு பையனுக்கு கூத்து போட்டா இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு வச்சுதான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த வேலையை பார்த்து விட்டதா அவன் தான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எதுக்காகடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க சீனியர், அந்த ஜியாவோ நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணா கிடையாது, அவளை நம்பாதீங்க, அவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு இவன் முன்னாடியே ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினால நம்ப முடியல, என்ன இந்த பைப்ல நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. இப்போ லஞ்ச் டைம் ஆகுது. லஞ்ச் டைம்ல ஹீரோயின் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சீனியர் பாத்தீங்கன்னா இவளுக்காக நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு அவ கழுத்துல உள்ள பெண்டன்ட்ட பாக்குறான். இது ஹூ குடும்பத்துக்கு சொந்தமானதாச்சு, இது எப்படி ஓங்கிட்ட, கண்டிப்பா இதை நீ திருடிதான் வச்சிருக்கணும்னு அந்த பெண்ணை புடிச்சு இழுத்து அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான். இப்ப அவ இப்படி தள்ளி விட்டுட்டு திரும்ப பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே அங்கிள் நான் இது வேணும்னு பண்ணல, அவதான் என்கிட்ட வம்பிழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவ கழுத்துல உள்ள காயத்தை பாக்குறான். வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது, என்கிட்ட வந்து சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, உங்க செல்லக்குட்டிக்காக ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு இவ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை பாக்குறவங்களை கூப்பிட்டு இவ்வளவு பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இவன் இப்படி கூட்டிட்டு போக சொல்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.